எந்த ஒரு ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. We have a problem. நம்ம ராக்கு கோடி ரோட்ஸுக்கு கொடுத்தாரு பாருங்க, செவ்விலே வர அப்படி என்ன தான் தப்பாக பேசிட்டாரு. ரோமன் ரெயின்ஸை நான் ரசல்மேனியாவில் சேலஞ்ச் பண்ணுறேன், உன் சேலஞ்சிங்லாம் பெருசு இல்லை, என் சேலஞ்ச் தான் பெருசு அப்படிங்கிறத சொன்னனாலையா? இல்லைங்க. ஆக்சுவலி கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரசல்மேனியா ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் ராயல் ரம்பிள் வெற்றியாளர், நான் தான் முடிவு பண்ணணும், ரோமன் ரெயின்ஸ் தயாராக இருந்துக்க, ரசல்மேனியாவில் நான் அவன் கூட தான் மோத போகிறேன் அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க கிராண்ட் சன்ஸை பற்றி ராக் பேசியிருப்பார். ஆக்சுவலி எங்கள் ஃபேமிலி இப்படி, எங்கள் ஃபேமிலி வழக்கம் இப்படி, அந்த சண்டை போடுறதுக்கு முன்னாடி கை கொடுத்துருக்குறது எல்லாத்தையுமே பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ராக்கு தான் பண்ணார். ராக் ரோமன் ரெயின்ஸை டீசன்னை தான் ஆன் பண்ணார். பட் ஆனால் கோடி ரோட்ஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா உன்னுடைய கிராண்ட்சனை பற்றி, அதாவது ரோமன் ரெயின்ஸோட கிராண்ட்சனை பற்றி சொல்லார். ஆனால் ரோமன் ரெயின்ஸோட கிராண்ட்சனும் ராக்கோட கிராண்ட்சனும் ஒரே ஒரு ஆள் தான். அவரை பற்றி தப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒருவேளை எங்கள் அப்பா மட்டும் இருந்திருந்தா உங்கள் தாத்தனெல்லாம் ஓவர் அடி அடிச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ராக்குக்கு மூக்குக்கு மேலே கோவம் வந்துருச்சு. நீ என்ன அசிங்கப்படுத்துகிற அப்படிங்கிறது வேறு, ரோமன் ரெயின்ஸை அசிங்கப்படுத்துறது வேறு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்க. ஆனால் ரோமன் ரெயின்ஸோட கிராண்ட்சனை அசிங்கப்படுத்தினா என்ன அசிங்கப்படுத்துகிற மாதிரி, ரோமன் ரெயின்ஸோட ஃபேமிலி அசிங்கப்படுத்தினா ஏன் ஃபேமிலி அசிங்கப்படுத்த மாதிரி. ஏன்னா 2 பேருடைய குடும்பமும் ஒன்று தான், குடும்பத்தை பற்றி தப்பாக பேசிட்டலா வெண்ணமவனே அப்படிங்கிற மாதிரி செவ்விலே அடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லை, பேக் ஸ்டேஜில் போகும்போது என்ன கெட்ட வார்த்தை. நம்ம ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொல்லிட்டாரு, கோடி ரோட்ஸோட சேலஞ்சிங் தான் செல்லுபடியாகும், அவர் ரோமன் ரெயின்ஸை தான் சேலஞ்ச் பண்ணி சொல்லியிருக்காரு, ரசல்மேனியாவில் கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸ் தான் மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் ராக்குக்கு வெப்ராலம் தாங்க முடியலையே. அதுலேயும் பாருங்களேன், கோடி ரோட்ஸும் தனியாக போயிட்டார், ராக்கும் ரோமன் ரெயின்ஸும் அண்ணன் தம்பிங்க ஒன்றா இருக்கிறானுங்க. பேக் ஸ்டேஜில் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் போகிறானுங்க. இவங்களுக்குள்ள மேட்ச் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்களா, 2 பேரையும் டாக் டீமை உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணாங்களான்னு தெரியல. அதுலேயும் நம்ம ராக்கு வில்லானா இப்போ அவதரித்து நிற்கிறாரு. இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, ராக்கும் ரோமன் ரெயின்ஸும் ஒரு சேலஞ்சராக இருந்தாங்க. இதில் பார்த்தா ராக்கு பயங்கரமான ஒரு வில்லத்தனத்தை பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ராக்கு ஸ்டார்டிங்கில் தான் ஒரு வில்லத்தனத்தை பண்ணார், அதுக்கப்புறமா இப்படி ஒரு வில்லத்தனத்தை பண்ணதே இல்லை. உண்மையிலேயே கொலை மாசு. ஸோ அந்த வில்லத்தனத்தோடையே பார்த்தீங்கன்னா இப்போ கோடி ரோட்ஸ் ரோமன் ரெயின்ஸை பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி ராக்கு கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காரு. இப்போ அஃபிஷியலி என்ன தான் WWE பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவில் கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் நடக்குதுன்னு சொன்னாலும் கண்டிப்பாக ராக்கோட இன்டர்ஃபியூ இருக்கும். ராக்கும் ட்ரிபிள் த்ரெட் ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் ராக்கு வேறு வில்லனாக அவதரிச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக சொல்கிறேன், ரசல்மேனியாவில் ஒரு பயங்கரமான சம்பவம் இருக்குது. கண்டிப்பாக ஒரு கொஞ்ச நாளையில் இது ஒரு மேட்சை ட்ரிபிள் த்ரெட்டாக கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் எத்தனை பேர் இந்த மேட்சுக்காக காத்துட்ருக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க.